பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன் ஆண்டவர் மறுபடியும் உயர்த்த போறாரமா. நீ எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்ட இடத்துல காணப்படுறியோ அந்த இடத்துல உன் தலை நிமிர வைக்கப்படுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மனுஷங்க முன்னாடி வெட்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். எல்லா மனுஷங்களும் உங்களை அவமானப்படுத்திட்டே இருக்கலாம். நீங்க என்ன முயற்சி எடுத்தா அது ஃபெயிலியர்ஸ்லயே போலாங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் மகனே மகளே நான் உன்னை உயர்த்த போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. எப்ப நம்மள ஏசப்பா உயர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள்ட்டு. அப்ப என்ன விஷயம்னா, மகனே மகளே, நீங்க ஏசப்பா சொல்ற பேச்சை கேட்டு நடனா மட்டும் போதாது, அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அவர் எப்ப உயர்த்துவாரோ அது வரைக்கும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்ததாங்க சொல்றாரு. நம்ம லைஃப்ல நம்ம சீக்கிரமா முன்னேறணும் நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆனா எல்லாருமே நம்ம லைஃப்ல நிச்சயமா முன்னேறதான் போறோம். உங்க படிப்பா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாதிரி நீங்க லைஃப்ல சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்கன்னு தான் ஏசப்பா சொல்றாரு. ஆனா அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் தாவீது சொல்றார். அவர் என்னிடமாய் சாய்ந்தாராமா. ஏசப்பா உங்ககிட்ட என்கிட்ட நிச்சயமா சாய்வாரு. உங்க ஜபத்தையும் என் ஜபத்தையும் கேட்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.